ஷே என்னப்பா பிரம்மா பேசுகிறேன். என்ன தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டே நான் வந்திருக்கேன். என்னப்பா சொல்லப்பா. முனியம்மா 2 பேரும் சோடியாக இருக்கிய. எனக்கு ஒரு அண்ணன் அண்ணி தான். எனக்கு மூத்தவன் இல்லை, ஏன்னா பொறுப்பாக இருந்தவன். இந்த 7 ஜென்மமாக பொறுப்பாக இருந்தப்பா பருப்பாக்கி உட்காந்துட்டேன். பருப்பாக்கி விட்டான். எல்லாம் பொறுப்பும் இல்லாமல் பருப்பு இல்லாமல் ஆக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். நீங்கள் முனியப்பா எங்களையும் சொல்லக்கூடாது. நாங்களும் எங்களையும் பூஜை பண்ணி மந்திரத்தில் ஓதி பூரா சிறுடியில் அப்படியே பூசிட்டான். இங்கே திருப்பதியில் இவனை பூசி 10 மணி நேரம் பூசி படுக்க போட்டுட்டான். ஏப்பா சேச்சு இவர் எங்கள் அண்ணன் அடப்பட்டு 7 ஜென்மம் எப்படி வெளியே வரணும், பெத்த பிள்ளைகளை எப்படி தூக்கணும், தூக்கி கொண்டு வரணும், லிங்கத்தில் வரணும், எல்லாம் கணக்கு உட்காரணும், கைலாசத்தில் உட்காரணும், பூமியில் இறங்கணும்னு அவர் அந்த சிந்தனையிலே இருந்து பிள்ளைகளை வச்சு வந்து பூமியில் இறங்கி உட்காந்துட்டார். சந்தோஷம்ப்பா. என்னப்பா சொல்லப்பா, கணக்கு சொல்லப்பா. என்னப்பா என்ன அண்ணன் என் முனியப்பண்ண சொல்லப்பா. பிரம்மா கேட்கேன். வாரக்கடை போடுறவன் பைய தூக்கிட்டு போகிறானா? அது ஏற்கனவே இங்கே நீ தானப்பா ரோட்டில் அங்கங்கே முக்கில் பூரா உட்காந்துருக்க. முக்கில் ரோட்டில் உட்காந்துருப்ப, எசைக்கி உட்காந்துருப்பா, எசைக்கி தங்கச்சி ஒன்று உட்காந்துருப்பா வச்சு தூக்கி வச்சுருப்பான். எல்லாம் எசைக்கியெல்லாம் இங்கே தான் வந்து உட்காந்துருக்கிய. எல்லாம் எசைக்கி மாடன் சொல்ல மாடன். சரி சொல்லப்பா. சரி, வாரக்கடை வட்டிக்கடை. இப்போ இந்த பேங்க் கணக்கு எடுக்காரு. பேப்பர் அச்சடிச்சு விட்டு பேப்பர் அடித்த பேப்பர். சரி சொல்லப்பா. பேங்கில் அடித்து விட்டுதான். நம்பர்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வித்தவுட்டில் போன மாதிரி போகுது. ஏடிஎம்மில் தூக்கி சொருவு தான் எடுக்கான். அப்போ அதுலேயும் பேப்பரை சொருவி வைக்கான். அப்போ இது என்ன வித்தவுட்டா? உலக நாடு வித்தவுட்டா? தாய் இந்தியா நாடு வித்தவுட்டா? தமிழ்நாடு வித்தவுட்டா? அப்போ என்ன அர்த்தம்? வித்தவுட்டில் விட்டுட்டான். அப்பா கணக்கு. சரி ரைட்டு சொல்லப்பா. பேப்பரு வாசிக்கான். இத்தனாயிரம் கோடி எப்படிப்பா அது அடித்து பூரா கண்டல் நாட்டில் தூக்கிட்டு வருவானோ? இல்லை இப்போ சென்னை மெட்ராஸில் அவனை அடித்து அவங்க ஒதுக்குதானா? சென்னையில் மெட்ராஸில் அமைச்சர் பூரா முதலமைச்சர்லேருந்து கீழே மந்திரி வரைக்கும் வாசிக்கான். ஊடாளப்பட்ட நாட்டிலையும் வாசிக்கான். டெல்லியில் இத்தனாயிரம் கோடி வாங்கிட்டு ஓடு உந்த நாட்டுக்கு அப்படிங்க. என்னப்பா டெல்லியில் என்னப்பா அப்படி வாசிக்கான் பேப்பர். எப்பா பிறக்கிற பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகள் கூட அந்த பேப்பர் சிந்தனை பேய் பேப்பர்லே உள்ளே கிடந்து வெளியே வருது. அப்போ எந்த அளவுக்கு இந்த கொடியை தூக்கி இந்த பாழாக்கி வச்சுருப்பான் அரசியல்வாதி. அப்போ இந்த ஜென்மத்தில் கணக்கு முடிக்கணும், கணக்கு எடுக்கணும். ரைட்டு சந்தோஷமா. என்னப்பா உலகத்தில் எங்கேயுமே முனியப்பன் இடத்துல முனியம்மா இருக்கிற இடத்துல தென்னை மரம் தென்னங்கன்று எங்கேயும் இல்லை. உன் இடத்துல பின்னாடி வச்சுட்டு அவ்வளோ ஜெகஜோதியாக வாரிய அந்த கண்ணை நீ வளர்க்க நிழல் வேணும். சந்தோஷம்ப்பா. இயற்கையாக கணக்கு கொடுத்து மானிட பேரை எத்த வேண்டிய இடத்துல எத்துத. சந்தோஷம்ப்பா. சரி, காகித பேப்பர் வாங்கி கேட்டால் போட்டிருக்கான். வட்டிக்கடை வாரக்கடை உழைப்பு இல்லாமல் பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துருக்காரு. வட்டிக்கடை வாரக்கடை உள்ளவன் எங்கேயும் விருதுநகர் மாட்டாமாப்பா. சரி அப்பா அனைத்தும் ஒரு பையை தூக்கி கடையா ஐயோ அதையும் பார்த்துட்டியா? கடையாக தான் போவான். அப்புறம் வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளையோட விரித்து விட்டு அந்த பேப்பர்களை கட்டாக சொருவி அடுத்தாப்பில் லட்சம் கோடி கேட்குறவனுக்கு அந்த காகித பேப்பரை வட்டி கொடுத்து வட்டி வாங்குதான். அப்படி தானே? வாய்ப்பே பூரா பாழாக்கி அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அவனை சதையாக உறிஞ்சிருவான். ஆனால் இவன் பொண்டாட்டி பிள்ளையோட சதை பூத்து பூ முளம் வாங்கி வாழைப்பழம் அழுவா மிச்சர்லாம் வாங்கி பால் பழம் வச்சு கட்டில் மெத்தையில் உருளுதான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. எப்போ சாமி நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நாக்கால் அந்த பேய் செய்கிற சேட்டை. அப்போ 2 கை ரெக்கைய 2 கால் வட்டி கொடுக்குற கணக்கு இதுதான் வரும். இந்த டைமில் முப்படை இராணுவ வீரர் வானரப்படை கேட்டுக்கோப்பா. ஆதார கார்டு ரேஷன் கார்டில் நீ செக் பண்ணையில் அந்த கணக்கை முற்றுப்புள்ளி வச்சு குடும்பமே வல்லுசா லத்தியும் இயந்திரத்திட்டையும் கொடுத்து இழுத்து கொண்டு போப்பா. கணக்கு போட்டார். நீதி அரசர் போட்டார். 3/4 சத்தியம். இது யாராலே முடியாது. இவனுங்களை அடக்குறது பேங்களையும் வெளியில் வட்டிக்கடை வரக்கடை கொடுத்து திமிர்த்தனமாக போகிறது வரது. ஒரு குடும்பத்தில் கொடுக்கறது ஏமாத்துறது. வட்டியோட அவன் என்னையவா விலைவாசி ஏறி போச்சு. விலைவாசி இந்த பேர் ஏற்றி வச்சுட்டான். இதை வாங்கி அங்கே அங்கே வாங்கி இப்போ என்ன பிழப்பு வழி பார்க்கணும்ல. அப்போ பிழப்புக்கு வழி எப்படி குறைக்கணும்? அப்போ இவனுங்களை பூரா சுண்டி அடித்தாச்சுன்னா அவன் விவசாயம் பண்ணுவான், சாப்பிடுவான், நிம்மதியான வாழ்க்கையில் போவான். இனிமேல்
கசைக்கு விட்றது 2 குண்டை கசைக்கு விட்ருவார். எல்லாம் சட்டை பண்ணி வச்சுக்காப்பா, பூரா 2ஆம் நம்பர் தான். இப்போ பேப்பர் கணக்கு, வரக்கடை, வட்டிக்கடை, பேங்க் கணக்கு 2 கணக்கு உள்ளே வந்துடும். வட்டிக்கு பெரிய லாடெல்லாம் கொடுத்து வாங்குவான், இடத்த எழுதி வாங்கி கொடுப்பான். எப்படி அப்பா அப்படியா, என்னப்பா காதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நானும் வாசிக்கிட்டே இருக்கேன், சந்தோஷம். சரி, அவனை ஒரு கோட்டை இடத்துல கிடக்குனா அப்படியே அதை உறிஞ்சி எடுத்துருவான். அவனை என்ன பேங்க்காரனும் வரக்கடை வட்டிக்கடை கொடுக்குறவன். எப்பா நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்ஸார் கேட்டுக்கோப்பா, ஜட்ஜி நீதிபதி கேட்டுக்கோப்பா, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். தமிழ்நாடு தான் 100க்கு 100ஆக ஓடிக்கொண்டே இருக்குது. அது ஒவ்வொரு பகுதியாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, புரியுதா? அடுத்த ஒவ்வொரு மாநிலத்தில் கம்மி தான். அவன் என்னத்தையோ கொடுப்பான், வாங்குவான், போவான். இந்த தமிழ்நாடு வந்து மூளை திரிக்க மாட்டாமல் திரிச்சு 2 காலை பேண்ட் சட்டையை மாட்டுவான். இப்போ பூரா பேண்ட் சட்டையை மாட்டி தான் ஓடுது. சில கொங்கட கழுதை தான் ஆணும் பெண்ணு கூட வட்டிக்கு வரக்கடை கொடுத்து போகுதுப்பா. சீட்டு மாதிரி அப்படி பை பேக்க தோண்டி கடைக்காட்டுகளை கொடுத்து எழுதி கொடுத்து போகுது, சீட்டு கொடுத்து. எப்படி வரக்கடை வட்டி கடை இது நடக்கு, புரியுதா? இவன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை காலையில் 4 மணிக்கு ஒவ்வொரு ஏரியா பிடிப்பான். எப்படி ஒவ்வொரு கிராமம் பூரா பிடிப்பான். பார்த்தியா எப்படி வட்டி கடை வரக்கடை, அவன் மூளை எவ்வளோ விளைச்சிது. இல்லை கண்டாரவழி, நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. கைலாசத்துலேருந்து சுற்றி எடுத்தே தான் வருவார். பூரா முப்போட இராணுவம் தான் நிற்பான். ஒழுங்காக போய்க்கோ, ஒழுங்காக விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. கடைசி வாணிங்கி நான் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு போய் வாரக்கடை வட்டிக்கடை கொடுத்துட்டு 8 மணிக்கு வீட்டில் வந்து லவுக்குன்னு பண்ணி இந்த மாதிரி தின்னுட்டு வேறு கீழே சீட்டு விளையாட்டு விளாடுவான், பூரா தாயக்கட்டை விளாடுவான். இது காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை தெரிஞ்சும் எடுக்க முடியாதுப்பா, எல்லாமே தெரியும். அந்தந்த ஸ்டேஷனில் வட்டி கொடுக்குறவன், வாரக்கடை கொடுக்குறவன், பேங்கில் கொடுக்குறவன், எங்கே போகிற வரது எல்லாம் தெரியும். ஆனால் எடுக்க முடியாது. அவன் தான் எம்எல்ஏ அப்படி அமைக்க வச்சுருப்பான், எம்பி அமைக்க வச்சுருப்பான், மந்திரி அமைக்க வச்சுருப்பான், முதலமைச்சர் அமைக்க வச்சுருப்பான், கீழே பஞ்சாயத்து போர்டில் உள்ள கொடியை தூக்கணும் பூரா அமைக்க வச்சுருப்பான். உடனே ஒரு மாதிரி வந்தால் உடனே காவல்துறையா நம்மளால தான் விடு அப்படிமா. அப்போ இவன் இன்னுமே நம்மளா வானரப்பட இராணுவம் ஹிந்தியில் பேசுவான், சும்மா கசைக்கு விட்ருவான்டா. முக்கால் சத்தியம் இங்கிலீஷு ஹிந்தி முக்கால் சத்தியம்.